போவோம். அவர் எங்களுக்கு பெரிய பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அவர்கள் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை போச்சு. ஆண்டவர் அடிக்கப்பட்டுட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்ட தெரிஞ்ச உடனே அவங்க அத்தனை பேர் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்க. அதான் வேதம் சொல்லுது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அந்த இயேசு, அந்த ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, உங்க இருதய கதவு பூட்டப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தரிசனம் ஒருவேளை பூட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த நாட்களில் வந்த அவமானத்தினால, கடந்த நாட்களில் வந்த நஷ்டத்தினால, அந்த வியாதியினால நான் ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். அவ்வளவுதான். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் எனக்கு முன்னாடி நிக்குது. எனக்கு எதுவுமே தெரியல. என்னுடைய ஃபியூச்சரை பற்றி எதுவுமே தெரியல. என்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியல. எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு எனக்கு தெரியல. இனி என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வருவார். ஆனால் இன்றைக்கு உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து, ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே சொல்லுங்க முழு பலத்தோட. அப்பாட்ட